யோகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பரம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓம் குருவாள எந்தன்வாள ஆசிரியர்வாள எவ்வாள் மறந்தாலும் குருவாளை மறவேன். இந்த மாதிரி எனக்கு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது கடவுளை முதல்ல நம்ம வணங்கும் போது அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எந்த கடவுளை முதல்ல வணங்கணும் அப்படின்னா ஜோதிடத்துக்கு முதல்ல குரு பகவானத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற சீக்கிரட்டை ஒன்று சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு மனித நாடி சரவணன் ஜோதிடர் சரவணனுக்கு வந்து இன்னைக்கு பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையத்தை இன்னைக்கு வந்து முதல்ல இன்னைக்கு ஓபன் பண்றோம். அந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. குறிப்பா இந்த சரவணன் வந்து என்கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா 12 ஆண்டுகளாக என்கிட்ட பின்தொடர்ந்து வந்தாங்க. 1 ஆண்டு 2 ஆண்டு ஜோதிடம் சொல்லி கொடுக்கறதுக்கு சிசினாவெல்லாம் கிடையாது. 12 வருஷமா என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க. அதுல நிறைய என்கிட்ட திட்டும் வாங்கி உதையும் வாங்கி படிச்ச பையன் சரவணன் தான். இது ஏன் நான் பெருமையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜோதிடத்து மேல அவ்வளவு ஆர்வம் இருந்தாதான், திட்டு வாங்குறதை விட அடி வாங்குறதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்தாதான் நம்ம அதுல வந்து பெரிய அளவு வர முடியும். சரி, என்ன அப்படின்னா 12 வருஷம் ஒரு குரு கிட்ட கத்துக்கணுமா அப்படின்னா, ஒரு குரு பகவான் மேசராசியில் இருந்து மீண்டும் மேசராசி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். இந்த 12 வருஷத்துல அந்த குருவோட அனுபவங்களை அவங்க 12 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு வீட்லயும் குரு சஞ்சாரிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு புதுசு புதுசா ஒவ்வொரு வருஷம் கிடைக்கும். இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். அப்போ 12 வருஷத்துல சூரியன் ஒரு வருஷத்துக்கு 12 கட்டங்களை நகர்றாருன்னா 12 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. அப்ப சூரியன் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 கட்டம் நகர்றாரு. 12 வருஷத்துக்கு அது மல்டிப்ளை பண்ணிடுறீங்கன்னா 144ங்கிறது சட்டம். இதுதான் ஜோதிட சட்டம். 144 வந்து நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தடை உத்தரவுன்னு பேர். அதுக்கு 144 சட்டம் வந்து இந்தியாவில் 144வது சட்டம் வந்து தடை உத்தரவு. தடை உத்தரவுன்னு என்ன அர்த்தம்? அதை மீறி போகக்கூடாதுங்கிறது தான் தடை. எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அந்த தடை உத்தரவு 144 போட்டாங்கன்னு என்ன அர்த்தங்க? வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாது. அதே மாதிரி ஜோதிடத்துல இந்த 144 சட்டங்களை படிச்சாச்சுன்னா அதை விட்டு போட்டு நீங்க வெளியே போகக்கூடாது. போனா ஜோதிடம் பலிக்காது. அதான் அந்த சட்டம். ஒரு மனிதன் வந்து இந்த ரூலுக்குள்ளாரதான் நீங்க படிக்கணும். சரி, ஒரு ராசிக்கு 144 சட்டம் இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ரூல் இல்லை. ஒரு ராசிக்கு 144 சட்டம். 12 ராசிக்கு 12 144 சட்டம். இந்த ரூலை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் பிரம்மா, ஜோதிட பிரம்மாக்கள். அப்ப ஜோதிடத்தை நம்ம படிக்கிறோம் பார்க்கிறோங்கிறத விட நம்ம உணரணுங்கிறது முக்கியம். புத்தகத்தை நீங்க பார்த்து எத்தனை வேணா படிக்கலாம். ஆனா படிப்பு ஏட்டு சுரக்காய் எல்லாமே கூட்டுக்காகாது. சக்கரைன்னு நீங்க எழுதிட்டு அந்த பேப்பரை எடுத்து நக்கி பார்த்தீங்கன்னா இனிக்காது. ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தை மட்டும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா நீங்க ஜோதிடர் ஆக முடியாது. அப்ப அந்த ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு என்ன வேணும்னா அனுபவம் வேணும். இப்ப சமயக்கலையை வந்து புத்தகத்தை படிச்சுட்டு நீங்க சமைச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் ராமச்சந்திர ராவ் அப்படிங்கிறவர் தான் இந்த சமையல் புத்தகத்தை எழுதினார். இவர் எழுதுனது வந்து எப்போன்னு கேட்டீங்கன்னா 1874. இவர் யாருக்கு இவர் சமையல்காரர் அப்படின்னா விக்டோரியா மகாராணிக்கு சமையல்காரரா இருந்தார். அந்த சமையல் புத்தகத்துல வந்து அவர் என்ன எழுதிக்கிறாருன்னா, ஒருவனுக்கு ஜாதகத்துல என்ன உணவு பதார்த்தங்களை சாப்பிட வேணும்னு ஒரு சமையல்காரர் எழுதிக்கிறார். அப்போ அந்த உணவு சாப்பிட்டால் அவருக்கு இன்னா திசா புத்தி அந்தரம் நடக்கிறது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்ப ஒரு உணவினுடைய ருசி, அந்த சுவை 7 ரசங்களாக மாறுகிறதுன்னு எழுதுறாரு. அந்த 7 ரசங்கள்ங்கிறது 7 கிரகத்துக்கு அவர் சொல்றாரு.
9 கிரகம் தானேன்னு நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு புரியுது. சப்த கிரகங்கிறத விட உங்களுக்கு அந்த ராகு கேதுக்கு அவர் வந்து எழுதல, ஏன்னா முக்கியத்துவம் கொடுக்காம இல்ல. அது ராகு கேதுகள் வந்து அப்சர்வ் ஆகி எந்த கிரகத்தோட வலிமை இருக்கோ அன்னைக்கு அந்த நேரத்துக்கு அது எடுத்துக்கும். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 7 கிரகங்களுக்கு உண்டான ரசங்கள் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. இந்த ரசங்கள் தான் மனிதனுடைய மூளையில நீங்க என்ன செய்யணுங்கிற கட்டுப்பாட்டையும் கடமையும் அது செய்யுது. அப்ப அந்த ரசங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரத்தில் சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு அது வேலை செய்யுது. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது ரெட்டை குழந்தைகளுக்கு அங்கதான் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஒரு குழந்தை, ரெட்டை குழந்தைகள் பிறக்குது. போன மாசத்துல நான் பாக்குறேன், ஒரே தாய் தந்தைக்கு 2 குழந்தைகள், ஒன்னு பி பாசிட்டிவ், ஒன்னு A1B பாசிட்டிவ். எத்தனை நிமிஷம் வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் தான் வித்தியாசம். இத எனக்கு பல ஜோதிடர்கள் ஒண்ணு சேர்ந்து பெரியசாமி ஐயா கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுங்க, அவர் எப்படி ரெட்டை குழந்தைக்கு எந்த மாதிரி கணக்கு போடுறாருன்னு பாக்கலான்னு வேறொரு 4 ஜோசியர் ரெக்கமெண்ட் பண்ணி இவர் எப்படி எழுதுறாரா பொய் சொல்றாராங்கிறதுக்காகவே எங்கிட்ட சவால் போட்டு கொடுத்தாங்க. அப்ப நான் எழுதும் போதே நான் சொல்லிட்டேன், நீங்க கொடுத்துருக்கிற நேரம் தப்பு, நான் நேரத்தை திருத்தி பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு போன மாசம் ஜாதகத்தை 2 ஜாதகத்தை ட்விங்ஸ் ஜாதகத்தை நானே கணிச்சு அவங்களுக்கு உங்க குழந்தைகளுடைய பிளட் குரூப் இதுன்னு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது இப்ப சென்னையில இருந்து இதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த தாயார். ஏன்னா இதை பத்தி நீங்க சொல்லுங்க சார், எனக்கு ஆர்வமா இருக்கு, என் பையனை குறிப்பிட்ட ஒரு துறைக்கு படிக்க வைக்கணுங்கிறதையும் இப்ப பிறந்த குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க இதை பத்தி நீங்க யூடியூப்ல பேசுங்க சார்ன்னு என்னை கேட்டுக்கிட்டாங்க. பட் என்னால அன்னைக்கு பேச முடியாத சூழ்நிலைய இன்னைக்கு சரவணனுடைய ஜோதிட ஆபீஸ்ல முதலா ஒரு அபூர்வமான வியக்கத்தக்க விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப ஒரு ஜோதிடன் ஒரு பிளட் குரூப்பை சொல்ல முடியுங்கிறது ஆணித்தரமான உண்மை. அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஜோதிடத்தை கணிக்கணும். அப்ப அது மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தை வைத்து நீங்க தயவு செஞ்சு ஜோதிடத்தை பார்க்காதீங்க, அது பொய்யானது. அப்போ ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க கணிக்கணும். அப்போ இங்கதான் நமக்கு ஒரு சட்ட சிக்கலே வருது. அப்ப அவங்க டாக்டர் கொடுக்கறதெல்லாம் பொய்யா? ஆமாம். நீங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நீங்க எடுத்து பாருங்க, ஒரு டாக்டர் கொடுக்கக்கூடிய நேரத்துல மணி நிமிஷம் மட்டுமே இருக்குமே தவிர அதுல செகண்ட் இருக்காது. நீங்க எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க, செகண்ட் இருக்காது. அப்படி செகண்ட் இருக்குன்னா இடையில ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து நேர திருத்த பண்ணப்பட்ட ஜாதகமா அது இருக்கும். அப்ப நீங்க கொடுக்கிற ஜாதகத்தை சரியா அப்படிங்கிறத முதல்ல நீங்க கணிக்க பக்குவத்துக்கு நீங்க வரணும். இந்த கலையெல்லாம் சரவணனுக்கும் முருகன் குமாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப ராஜனுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இவங்கெல்லாம் என்கிட்ட 12 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற மாணவர்கள். இதுல 2 பேர் பாஸ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆனவன் முருகன் குமார், 2வது கிளாஸ் பாஸ் பண்ணவன் சரவணன். ஏன் இப்படி பிரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சரவணனுக்கு பொய் பேச தெரியாது, கோபம் கொஞ்சம் அதிகமா வரும், அதனால அவன் சிக்கிக்கிட்டான். இந்த முருகன் குமாருக்கு ரொம்ப திருட்டுத்தனமும் அந்த புத்தி ரொம்ப உண்டு. கிரிமினலா எப்படி போனா நம்ம ஈஸியா இந்த கிருஷ்ண நாட்டை எப்படி போனா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்கல் தெரியும். இந்த 2 விஷயம் எனக்கு தெரியும். பட் ஏன் அவனை 2வதுன்னு சொல்றேன்னா, அப்பவாவது ரோசப்பட்டு முதலாளா வருவானாங்கிற ஆதகம் தான் எனக்கு, வேற ஒண்ணு இல்லை. இதுல முதலாளா நீ வந்துட்டேன்னு சொன்னா பெருமைப்பட்டு முருகன் குமார் நின்றுருவான். இது ஒரு சீக்ரெட்டுங்க. நான் எப்படா 2வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வர்றதுன்னு ஓடிட்டே இருப்பான் முருகன் குமார்ல சரவணன். அதனால சரவணனுக்கு தான் இந்த வேணும். ஏன்னா அவன் மேலும் மேலும் வரணுங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு ஆசை. இத எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பொறாமைன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப என்ன காரணம் இந்த ஜோதிட துறையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நுணுக்கங்களை நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஜோதிட துறையில பெரிய ஆளா வர முடியும். இப்படி பல விஷயங்களை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு பல ஆயிரம் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. சமையல் கலையும் ஜோதிட கலையும் உலகத்துல அதிகமான பேர் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சமையலும், 2ஆம் இடத்துல இருப்பது ஜோதிடம். ஜோதிடத்து மேல் நம்பிக்கையே இல்லப்பா, ஆனா ஜோசியத்தை படிப்பான்.
ஜோதிடம் இல்லம்பா, ஆனா ஜோதிடத்தை நம்புவான். ஜோதிடத்தை இல்லங்கிறவன் என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு வருவான். ஆனா ஏன் அவன் நம்ம கிட்ட அப்படி வர்றானா, ஏதாவது அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். அவனுக்கு வந்து எந்த இடத்துல முடியாம முட்டுச்சந்துக்குள்ள போய் சிக்கி நிக்கிறானோ அன்னைக்கு அவன் ஜோசியத்து பக்கம் வந்தே தீருவான். எது பண்றதுன்னு தெரியாம போகுது இல்லைங்களா, அந்த நேரத்துல அவன் நம்மளை தேடித்தான் வர்றான். கடவுள் என்னைக்குமே பேசாது. கடவுளுக்கு பதிலாக பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடன் மட்டும்தான். ஜோதிடன் கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும், நீங்க கடவுள் கிட்ட கேட்க முடியாது. அப்போ கடவுள் கிட்ட கேட்காத விஷயத்த நீங்க ஜோதிடர் கிட்ட கேட்கலாம். ஏன் அப்படின்னா கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பவன் தான் ஜோதிடன். கடந்து இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உள் அவனுடைய மனசுக்குள்ளார கொண்டு வந்து வெளியே சொல்றான். கடந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல கலந்து இருக்கக்கூடிய விஷயம், அதான் கடந்து இருப்பது. ஒண்ணு இல்ல, சாதாரண சனி பகவானை எடுத்துக்காங்க. எங்க இருக்கிறார்? சூரியனுடைய ஒளிக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கிறனாலதான் அவர் புவியீர்ப்பு விசைகளை தாண்டி சூரியனுடைய குடும்பத்துல கடைசியில் இருக்கிறனாலதான் அவர் லேட்டா சுத்திட்டு இருக்கிறார். ஆனா புதனை பாருங்க, சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறனால அவர் வேகமா சுத்துறார். ஆனா எல்லா கிரகத்தை விட பாருங்க, இந்த சுக்கிரனுக்கும் புதனுக்கும் மட்டும் 2 விதமான குணபேத வித்தியாசங்கள் உண்டு. இதெல்லாம் அந்த காலத்திலேயே ஜோதிடர்கள் வந்து சித்தர்களும் முனிவர்களும் சொல்லி போட்டு போனாங்க. சுக்கிரன் வந்து நம்ம பூமி மேற்கிலிருந்து கிழக்க சுத்துறதுனாலதான் சூரியன் வந்து நமக்கு கிழக்கில் இருந்து மேற்கு மறையிற மாதிரி இருக்கு. ஆனா சுக்கிரன் வந்து அப்படி இல்லைங்க, கிழக்கில் இருந்து மேற்கு சுத்துறதுனால சூரியன் வந்து மேற்குல உதிச்சு கிழக்குல மறையிற மாதிரி இருக்கு. இது வந்து சுக்கிரனுக்கு மட்டும் உண்டு. இதே மாதிரி புதனுக்கு வந்து அப்பப்போ குறிப்பிட்ட காலத்துல முன்னாடியே பின்னாடி 2 பக்கம் சுத்துவாங்க. அதனாலதான் புதனுக்கு வந்து இரட்டைத்தன்மை உள்ளவன் சொன்னாங்க, அலின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுடைய விஷயங்களை நம்ம முருகன் குமாருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், சரவணுக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்துல வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது அவங்க ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டு 12 வருஷம் கத்துருக்குறாங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு 2 நாள்ல யூடியூப்ல படிச்சுட்டு ஜோசி ஆபீஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க. என்கிட்ட கேட்டுக்கிட்டு என்னுடைய கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விடைகளை எல்லாம் எடுத்து போட்டு கீழே அவரு பேரை போட்டு ஜோதிட பலன் சொல்ற ஜோசியம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கேன். என்கிட்ட கேட்டுட்டு நான் கண்டுபிடிச்சேன்னு எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்கிட்ட படிச்சியே அந்த கணிதம் எப்படி வந்ததுன்னு கேட்டா அது சொல்ல தெரியலாம். அப்போ அது முழுமையா அவங்க கத்துக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க காப்பி டு பேஸ்ட். அப்ப அவங்க விளம்பரம் பண்றாங்க. விளம்பரம் பண்ணி அவங்க கிட்ட போய் ஜோசி பார்த்துட்டு திரும்பி வந்து நம்ம கிட்ட வந்து, சார் நான் 5000 ரூபாய் கொடுத்து அவங்க கிட்ட ஜோசி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல சார்ன்னு இங்கதான் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. இப்ப என்ன காரணம்னா அவங்க வந்து வர்றவங்களுக்கு வந்து துல்லியமான ஒரு பலனை அவங்களால சொல்ல முடியும். அப்ப துல்லியமான பலனை நீங்க சொல்லணும்னா முதல்ல துல்லியமா பலன் சொல்லக்கூடிய குருநாதர் உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் நீங்களும் அந்த குருநாதராட்டி நீங்க வருவீங்க. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குருவை போலதான் சிஷியன் இருப்பான். இப்ப எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் நான் திமிர் பிடிச்ச ஜோசியம் தாங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். கௌரவமான ஜோசியக்காரன் தான் இவர் வேணுன்னே இப்படித்தான் பேசுவாங்க, எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து கை தட்டுறதோ புகழ்றதோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரிதான் என்னுடைய சிஷிய பிள்ளைகளையும் நான் கொண்டு வந்திருக்கேன். கை தட்டினா ஏமாந்துடாதீங்களா, திட்டுனா ஜாக்கிரதையா படிச்சுக்காங்கடான்னு சொல்லி வந்திருக்கேன். அப்ப என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா புகழுக்கு நம்ம மயங்கக்கூடாது, அங்க சர்க்கிள் உண்டாகும். உங்ககிட்ட வந்து விஷயம் இருக்குன்னா உலகம் உங்க பின்னாடி வரும். உங்ககிட்ட விஷயம் இல்லைன்னா உங்க பின்னாடி யாரும் வர. அப்ப ஜோதிடத்துல நீங்கெல்லாம் வந்து நல்லா வரணும்னா இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள், மற்ற ஜோதிடர்கள் சொல்ல முடியாத விஷயத்த என்னுடைய சிஷிய பிள்ளைகள் சொல்லுவாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி சொன்னாதான் மற்றவங்களை விட மற்ற ஜோசியரை விட என்னை விட பெரிய ஆளா வரணுன்றது எனக்கு ஒரு ஆசை. இது எந்த ஜோசியருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நான் என்னுடைய மாணவன் மேடையில நின்று பேசும்போது நான் முதல் வரிசையில உட்கார்ந்து அவன் பேச்சை கேட்டு கை தட்டணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. இது எந்த மாணவன் செய்வானோ அவன் தான் எனக்கு உண்மையான சிஷியன். இது உண்மையான குருவினுடைய ஆசை. இன்னைக்கு காலையில கூட பாத பூஜை பண்ணும் போது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ்பால்
புன்கண்ணில் பூசல் தருமுங்கிறதுனால என்னால அடக்க முடியாம கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு. இதுதான் உண்மை. ஒரு குருவுக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு ஓவரா இருந்தா மட்டும்தான் அழுக செய்வான். வேற எந்த விஷயத்துக்கு அவன் அழுக மாட்டான். அவன் அழுகிறான் அப்படின்னா அந்த மனம் அன்பால வெக்ஸாயி அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாதுங்கும் போது கூட அந்த கண்ணு காட்டி கொடுத்துருது. ஆனந்த கண்ணீர் இல்ல, அதான் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த அந்த கண்ணீர் தான் சொல்லி. பெற்றோர்கள் பாருங்க, திருமண காலங்கள்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு பாத பூஜை செய்யும் போது உண்மையா அந்த குழந்தை மேல அவங்களுக்கு பாசம் இருக்கு பட்சத்தில் கண்டிப்பா கண்ணில் 2 சொட்டு தண்ணி விழுந்துரும். அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய உண்மையான ஆசீர்வாதம். அப்போ நமக்கு என்ன முக்கியமான விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, குறிப்பா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையம் வந்து மேலும் மேலும் இங்க மட்டும் இல்ல, பொள்ளாச்சியில தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. பொள்ளாச்சி பேர் போன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொள்ளாச்சியில ரொம்ப பேர் போன 2 விஷயம். உலகம் முழுவதும் டிராவல் ஆகக்கூடிய தேங்காய். இது கடவுளுக்கு சமர்க்கப்படுகின்ற ஒரு இந்து மதத்துல தேங்காவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் எதுக்குமே இல்லை. ஏன் இந்த தேங்காய எடுத்துக்கிட்டாங்கிறது பெரிய வரலாறு இருக்கு. சரிங்களா? பழுக்காதது என்னங்கிறது தேங்காயின்னு தான் சொல்ல முடியும், தேங்காய் பழான்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல வந்து உள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா ஓடு இருக்கும், கடுமையா இருக்கும். அந்த ஓட்டுக்குள்ளார வெண்மை இருக்கும், அதுக்குள்ளார நீர் இருக்கும். உலக பிரபஞ்ச விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த கஷ்டமான ஓட்டை நீங்க முதல்ல பிரிக்கணும். மேல இருக்கக்கூடிய அந்த மஞ்சி நாரெல்லாம் நீங்க எடுக்கணும் முதல்ல. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்க நிவர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறமா கடுமையான ஒரு ஓடு, அந்த ஓட்டை உடைச்சிங்கன்னா தான் உள்ள வந்து தேங்காய் கிடைக்கும், அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கும். இந்த ஆன்மா என்பது ஒரு வெண்மையான நிறத்தை உடையது ஆன்மா. இந்த பிரபஞ்சத்துல ஆசை பாசங்களை எல்லாம் போக்கி அந்த வெண்மையான தத்துவத்தை நீங்க என்னைக்கு அடையிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க வந்து அந்த நீரை பருக முடியும். அந்த நீரை பருகிறதுங்கிறது வேற ஒண்ணு இல்லை. இது எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா, குண்டலின் சக்தி அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. அதுல வந்து 7 ஆதாரங்கள் மூலியமாக 9வது ஆதாரத்தை நம்ம தொட வேண்டும். அப்படி தொடும்போது பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் இடையில காது துவாரத்துக்கும் நெற்றி பொட்டுக்கும் மையமாக இருக்கக்கூடியதுதான் இந்த சுரப்பி. இந்த சுரப்பி வந்து 3வது கண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3வது கண்ணுல தான் நீங்க ஜோசியம் பார்க்கணும். அப்ப இந்த சுரப்பி வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் முன்னாடி என்ன எதுக்காக கேட்க வந்திருக்கிறான், என்ன ஜோலிக்காக வந்திருக்கிறா அப்படிங்கிறத நீங்க செய்யணும். அப்ப நீங்க இந்த சுரப்பிய சுரக்க வைக்கிறதுனால உங்களுக்கு நிகழ்காலத்துல வரக்கூடிய அடுத்த காலத்துல என்ன நகல போகுது அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும். நீங்க பாருங்க, நிறைய டிவியில அந்த கியூப் போடக்கூடிய குழந்தைங்க கண்ணை கட்டிட்டு இன்னும் இப்படி போட்டுருவாங்க. 2வது மோந்து பார்த்து என்ன கலருன்னு சொல்லிடுவாங்க. அப்ப வாசனையாலையும் பார்வையே இல்லாம அதை போடுறதுக்கெல்லாம் எங்கிருந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, இது வந்து குறைஞ்சபட்ச 6 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள மட்டும்தான் இதை நீங்க பெருசா நீங்க கத்துக்க முடியுமே தவிர அதுக்கு மேல கத்துக்க முடியாது. ஆனால் ஜோதிடத்துல நீங்க 90 வயசு ஆனாலும் இது கத்துக்கலாம். இதுதான் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய விஷயங்களை தெளிவா நீங்க சொல்ல முடியும். இந்த விஷயங்களை தான் நான் இந்த 2 குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி ஜோதிடம் சொல்றது அப்படிங்கிற. அப்ப அது பிராக்டிஸ் பண்றது, அதாவது கைவல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைவல்யம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பழக்க வழக்கத்தால இந்த ஜோதிடத்தை டெய்லி பழகி 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 நம்ம ஈஸியா நம்ம எடுத்து கையாளக்கூடிய விதத்துல கொண்டு வர்றதா கைவல்யம். அந்த கைவல்யம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜோதிடரா வர. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம சரவணன் வந்து என்கிட்ட கத்துக்கிட்டாரு. அப்போ என்கிட்ட கத்துக்கிட்டதுனால அவர் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இதோட நின்னுக்க கூடாது. எனக்கு 4 தெரிஞ்சிருக்கலாம், ஆனா சரவணனுக்கு 5 தெரியணும்னு ஆசைப்படும். ஏன்னா என்னுடைய ஜாதகத்துல எனக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட விதிக்குள்ள நான் இருக்கலாம், ஆனா என்னுடைய மாணவன் அவருடைய ஜாதகத்துல என்னை விட பெரிய ஆளா வந்தா எனக்கு பெருமைங்கிறத நான் நினைச்சுக்கிறேன். அது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் இன்னைக்கு
கொடுக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அது பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்கும் போதுதான் அந்த பிரபஞ்ச ஒளியானது இந்த உலகத்துல எல்லா பக்கம் பரவி அவருக்கு அந்த சிம்டம்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதனாலதான் நம்ம குழந்தைகளை ஆசீர்வாதிக்கும் போது ஏன் திருமணத்துல எல்லாரும் சேர்ந்து பச்சரிசியும் மஞ்சளையும் கலந்து ஏன் ஆசீர்வாதிக்கிறோம்னா குரு பகவானுடைய மஞ்சளையும், அரிசி வந்து சந்திரனுடையது. ஆக இந்த அரிசியும் குருவும் சந்திரனும் குருவும் சேரும் போது குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தை அங்க எல்லாருமே செயற்கையாக கலந்து கொடுக்க வேண்டிய விஷயத்த நம்ம சித்தர்களும் முனிவர்களும் சொல்லிட்டு போனாங்க. அப்ப குருவும் சந்திரனும் சேரும் போது என்ன வலிமை அப்படின்னா இந்த சந்திரனுக்கு மனோ வலிமை அதிகம். அதாவது ஒளியின் வேகத்தை விட, ஒளி இருக்கிறதுலே வேகம் ஒளியின் வேகம், அந்த ஒளியின் வேகத்தை விட 10.k³ தூரம் அதிகமா வேகமா போகக்கூடிய இந்த மனதனுடைய ஒளி. ஒரு செகண்ட்னு சொல்லக்கூடியது அறிவியல். இந்த செகண்ட எப்படி பிரிக்கிறாங்கன்னா பரா, தட்பரா, லிப்தம், லிபிப்தம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்ப இந்த செகண்ட்ல நீங்க ஜோதிடத்தை கணிச்சா மட்டும்தான் நீங்க ஜோதிட பலன் சொல்ல முடியும். நம்ம ஜோதிடத்துக்கு செகண்ட்ல சொல்லலாமா? கிடையவே கிடையாது. நீங்க போய் பாருங்க, சாதாரண குடும்ப ஜோதிடம்ங்கிற புத்தகத்துல லிப்கோ பதிப்பகம் எழுதிய புத்தகத்துல 12வது பக்கத்திலயோ 8வது பக்கத்திலயோ எனக்கு மறந்து போச்சு, ஆனா 12வது பக்கமா இருக்கு 8வது பக்கமா இருக்கு, அந்த பக்கத்துல உங்களுக்கு வந்து இந்த கணிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப செகண்ட் தான் நம்ம இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறானே தவிர செகண்டுக்கு அப்பாற்பட்ட இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லக்கூடியது யாருன்னா ஜோதிடம் தான். அப்ப அவ்வளவு நுணுக்கமா நீங்க ஜோதிடத்தை கணிதம் செஞ்சா மட்டும்தான் நீங்க ஜோதிடத்துல பெரிதாகலாம். அப்ப இன்னைக்கு கொடுக்குற டாக்டர் யாராவது செகண்ட கொடுக்குறாங்களா? இல்ல. நம்ம ஜோதிடம் எங்க போயிருக்குது? ஒரு செகண்ட 60 பிரிச்சு அந்த ஒரு துளிய 60 பிரிச்சு கொண்டு வந்தாங்க. அப்ப ஜோதிடத்து மேல தப்பில்லை, நம்ம தான் சரியா ஜோதிடம் படிக்கலங்கிறது தான் உண்மை. அப்ப ஜோதிடத்தை நம்ம அவ்வளவு தெளிவா நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஜோதிடத்துல சிறப்பா வர முடியும். பெரிய ஆளாகிறதுக்குள்ள ஒண்ணு இல்லை, நீங்க சிறப்பா வருவீங்க. மக்கள் உங்களை வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. மக்கள் பாராட்டுறதுனால உங்களுக்கு புகழ் வரும், ஆயுள் கூடும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க எந்த கடையில நீங்க வாங்க முடியாது. வாங்க முடியுங்களா? ஆரோக்கியம் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை வாழ்த்தும் போது அந்த ஜோதிடர் தீர்க்காயில இருப்பான். ஏன் தீர்க்கா இருக்கன்னா அவனுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, அந்த விஷயத்துல இருந்து அவன் தப்பிக்க வைக்கும் போது சாமி மகராசா நீ நல்லா இருக்கணும்ப்பா, உன்ற குழந்தை குட்டிகளை நல்லா இருக்கணும் வாழ்த்திட்டு போவோம். பணங்கிறது வேற. நிறைய பேரை நீ கேட்பாங்க பேஸ்புக்ல, சார் இளமையா இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இளமையா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நம்ம யாரையுமே கடுகளவு யாரையுமே வந்து நம்ம கெட்டு போயிடணும் என்ன வரவே கூடாது, கனவுலையும் வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும், துரோகி கூட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். ஏன் அவன் நல்லா இருக்கும், அவன் அப்படி செஞ்சுட்டா அவன் நாசமா போகணும்னு நம்ம சொல்லவே கூடாது. அவனுடைய கர்மா அவனுடைய பிராப்தம் அப்படி, அதனால அவன் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம். அவனுக்கு நல்லதே மட்டுமே நம்ம செய்யணும். செஞ்சீங்கன்னா நீங்க தானமும் பண்ண வேண்டாம், தர்மமும் பண்ண வேண்டாம். உங்க மனசு மட்டும் வெண்மையா இருந்தா போதும். 1000 கோடி அன்னதானத்துக்கு அது சமான். ஒருத்தரை பத்தி என்னைக்குமே நீங்க தப்பா நினைக்க கூடாது. அவங்கள வந்து நீங்க என்னைக்குமே இகழக்கூடாது, கோபப்படக்கூடாது. அந்த கோபம் அப்படிங்கிறது மனதளவில் இருந்து வரக்கூடாது, அது உதட்டளவுல தான் வரும். என்னுடைய மாணவர்களை நான் உதட்டளவுல தான் திட்டி இருக்கிறேனே தவிர மனதளவுல கிடையாது. மனதளவுல திட்டக்கூடாது எந்த மாணவனையும். அப்படி திட்டினீங்கன்னா கண்டிப்பா அவன் ஜோசியம் படிக்க மாட்டான். உங்களுடைய எண்ணங்கள் அவனுடைய எண்ணத்துக்குள்ள போய் உங்க எண்ணங்களே அந்த குழந்தைய ஜோசியம் படிக்க விடாம பண்ணிடும். இவன் தருதல படிக்க மாட்டான்னு ஒரு குரு சொல்லக்கூடாது. சொன்னா அந்த குழந்தை தருதலை ஆயிரும், அது படிக்காது. பரவாயில்ல நீ படிப்ப, வந்துருவ, வா அப்படின்னு கூட்டிட்டு வரும். இப்பவும் இந்த நிகழ்ச்சி நான் என்ன சொல்ல வரேன்னா, சரவணன் வந்து இந்த ஆபீஸ் ஓபன் பண்ணா மட்டும் பத்தாது, அவருக்கு சந்தேகம் வரும்போது கூட என்னைய போன் பண்ணி அங்கேயே இருந்து கூப்பிட்டு கேட்டு வர்ற கஸ்டமர்களுக்கு
நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து சந்தேகமா இருந்தா கூட இருங்க எங்க குருநாதர் ஒரு நிமிஷம் நான் கேட்டுட்டு சொல்றேன்னு பப்ளிக்கா கேட்டு அந்த பிரச்சனையை அவர் முடிச்சு கொடுத்துட்டாருன்னா வர்ற கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு தெரியாட்டியும் கூட பாருப்பா அவர் குருநாதருக்கு போன் போட்டு கேட்டு நமக்கு ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுத்துக்கிறாரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்க தெரியாத பிரச்சனைக்கு எங்காவது நீங்க கதை விட்டு போட்டு போனீங்கன்னா அப்புறம் உங்களை அது வந்து கவிழ்த்து. நீங்க படிக்கிறதுக்கு நீங்க கேவலப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனை பெரிய நல்ல ஜோதிடர், நான் மட்டும் இல்ல, நல்ல ஜோதிடர்கள் இருக்கும் பட்சத்துல அவங்களை கண்டிப்பா கைவிட்டுறாதீங்க. எல்லாரும் ஜோசியர்கிட்டையும் படிங்க, ஆனா தப்பில்லாம படிச்சிடாது. நான் இப்ப மட்டும் 2014 இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், தப்பில்லாம படிக்கிறீங்க, இது சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இனிமேலாவது நீங்க தப்பில்லாமையே படிக்க, வர்றவங்களுக்கு நல்ல சேவை செய்யுங்க. பண மோட்டிவோட தயவு செஞ்சு செய்யாதீங்க, மனத்தோட செய்யுங்க. அப்பதான் உங்க தொழில் வந்து பிரபலம் அடையும். பணம் இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன், தப்பே இல்லை. கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. பணத்துக்காக தான் என்னால சொல்ல முடியலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டீங்க. அப்ப மனித நேயத்தோட நீங்க பண்ணுங்க. அவன் நல்லா இருக்கும்போது தேடி வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போவான். ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டான்னு வைங்க. எனக்கெல்லாம் வந்து பிரச்சனையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் வந்து பணம் கொண்டு வந்து வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. நான் சொல்லல, நான் என்னன்னா இப்பவும் சொல்றேன். எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தருக்கு சொன்னேன், போன 2 மாசத்துக்கு முன்னாடி. ஒரு பெரியவர், அவருக்கு வந்து கேன்சர் கட்டி, ஆனா அவங்களுக்கு கேன்சர் கட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. என்கிட்ட ஜோசி பார்க்கறதுக்கு ஜாதகம் மட்டும் தான் அனுப்புனேன். அப்பவே நான் சொன்னேன், ஐயாவுக்கு கேன்சர் கட்டி இருக்குங்க, தொண்டையில இருக்கு, அது இமிடியட்டா நீங்க வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது இருக்கு, நீங்க பாத்துக்காங்க. இது நடந்துட்டு இருக்கிறது வந்து லண்டன்ல. இப்ப இதுவும் அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா அந்த அம்மாவை என்னை கடவுளா மதிக்கிறாங்க. நான் கடவுள் இல்லை, சாதாரண ஒரு சிம்பிள் ஜோசிகாரன், நான் ஒன்னும் பெரிய ஜோசிகாரன் கிடையாது. அப்போ கணிச்சேன், இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. உடனடியா அங்க அப்பாயின்மெண்ட் போட்ட கிடைக்காது, 10 days ஆகும். என்ன நீங்க இருந்தாலும் நம்ம இந்தியாவில போல டாக்டர் போய் 1 மணி நேரத்துல எல்லாம் பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கும்போது அவருக்கு கேன்சர் கட்டி, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. பேச்சு போயிருச்சு. இங்க ஓட்டை போட்டாங்க, ஓட்டை போட்டுட்டு அதுல வந்துட்டு மூச்சு வர்றதுக்காக வச்சுட்டாங்க, மூக்குல வர முடியாது, அதுல வச்சுட்டாங்க. நம்ம உடனே போன், சார் பேச்சு போயிட்டு. நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு பேச்சு போயிருன்னு சொல்லிட்டேன், பேச்சு மீண்டும் வந்துடும் சொல்லியிருக்கேன். சரி எப்ப சார் வரும்னு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதே 3 மாசத்துக்கு அப்புறம் 90 நாளுக்கு அப்புறம் உங்களை வீட்டுக்காரர் பேசிடுவாருன்னு சொன்னார். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, என்னை பேச்சு வர்றது சிரமம்னு சொன்னார். ஆனா ஓபன் பண்ணாங்க, எடுத்தாங்க, மீண்டும் அவருக்கு பேச்சு வந்துருச்சு. அவரு ஸ்ரீலங்கா, இங்க சிங்கப்பூர் வந்து சுற்றுலா வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்க சொந்தங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஜோதிடத்துல இருக்கிறனால சும்மா ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னா. எவ்வளவு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஒரு அன்னதானம் போட்டுடலாம் ஐயா பேரை சொல்லி அப்படின்னு சொன்னேன். சரி போட்டுடலாம் அப்படின்னாரு. எவ்வளவு செலவாகும் அப்படின்னா, ஐயா அவ்வளவுதான், நீங்க கொடுக்குற அளவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 50,000 அனுப்பி வச்சாங்க. நீ அந்த ஜிபே இருக்கு, அடுத்த நிகழ்ச்சிக்கு வேணா அதை உங்களுக்கு காட்டுறேன். அது அன்னதானம் போடுறதுக்கு யாருக்கு அப்படின்னா ஜோதிடர்களுக்காக. அது எந்த ஜோசியர்களுக்கு? உண்மையா நல்ல ஜோசியர்களை கூப்பிட்டா அன்னதானம் போடும். அந்த காசு நான் வச்சுக்கிறதுக்கு. அவங்க வந்து எனக்காக இப்பவும் கேட்கறாங்க, இனி எத்தனை லட்சம் வேணும்னு தான் கேட்டாங்க. எத்தனை லட்சங்கள் வேணும்னு கேட்டாங்க. நான் கேட்டிருந்தா 5 லட்சம் வேணும்னா கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் தான். பட் அந்த ஐயாவுடைய உயிரை காப்பாத்தி கொடுத்தது ஜோதிடம், நான் இல்ல. நான் 21 நாடுகள்ல 3.5 லட்சம் கஸ்டமர்கள் வச்சிருக்கிறேன். ஏன் இவ்வளவு பெருமையா சொல்றேன்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையுமே வந்து ஜோசியம் பாக்குறதுக்கு வாங்க நான் கூப்பிட்டதே இல்லை, இப்பவும் கூப்பிடுறது இல்லை. உங்களுக்கு பிராப்தம் இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த இடத்துல ஜோதிடம் பார்க்க முடியும். இதுதான் உண்மை. எல்லா இடத்துலயும் போய் ஜோதிடம் பாத்திர முடியாது. அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி சரவணனுக்கு நான் சொல்லி வளர்த்தி இருக்கிறேன். ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி வளர்த்தி இருக்கிறேன்.
முருகன் குமார் இருக்கிறானே, அவன் விளையாட்டுத்தனமா விநாயகர் மாதிரி அப்பா அம்மாவை சுத்தி வந்து வாழைப்பழத்தை வாங்கிக்கலாம். இந்த முருகன் இருக்கிறானே சரவண, இவன் சுத்திட்டு வந்துதான் மயில் எடுத்துட்டு போய் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துதான் ஜோதிடம் படிப்பான். அப்படிதான் படிச்சுட்டு இருக்கிறான் இப்பவும். எல்லா இடத்துல போய் படிப்பான், எங்க சொன்னாலும் படுத்துக்குவான், அங்க படிப்பான். அப்புறம் சரி வந்துட்டு என்னைய குருஜின்னு கூப்பிடவே மாட்டார். குருஜியெல்லாம் கூப்பிடக்கூடாது, என்னை மச்சா அப்படின்னு தான் பாவாடுதான் கூப்பிடுவாங்க. அதாவது அக்கா வீட்டுக்காரர் பாபான்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கே என்னை வந்து இருக்கிற விஷயத்திலேயே வந்து ஜோதிட உலகம் வந்து என்னை மாமான்னு கூப்பிடு எல்லாருமே. இது என்னுடைய மாமா கணியர் எனக்கு இந்த பேரை கொடுத்தாரு. அவர்தான் என்னை மாமான்னு அழைச்சாரு. என்னை ஜோதிட உலகத்திலேயே என்னை மாமான்னு கேட்டதா தெரியும். பெண்கள் முதல்ல ஆண்கள் வரைக்கும் எல்லாரும் என்னை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் பூசி ஐயான்னு பேரை வச்சாங்க. இன்னைக்கும் நிறைய ஜோசியர் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. ஓ, நான் மாமா ஜோசியரேன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த பேர் எனக்கு கொடுத்தவர் வந்து கணியர் தான். அந்த மாதிரி முருகன் குமார் வந்து எப்பவுமே நுணுக்கமா நேக்கா படிச்சுக்குவார். சரவணன் அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு படிப்பான். அது என்ன, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு எங்கிட்டயே கேள்வி கேட்பான். அந்த மாதிரி நல்ல ஆர்வமான பையன். இன்னைக்கு 12 வருஷம் கூட இருந்து 12 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வருஷம் மிதுனத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் நல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்துல குரு வந்து இருக்கும் போது, இதுல என்ன இந்த மிருகசீ நட்சத்திரத்துடைய விசேஷம் அப்படின்னு கேட்டு, இது முருகக்கடலுடைய நட்சத்திரம் சார். சித்திரை இருக்கு, அவிட்டம் இருக்கு, இதெல்லாம் வந்து ராட்சச குணம் உள்ள நட்சத்திரங்கள். இந்த மிருகசீரிசம் மட்டும்தான் தேவகணம் உள்ள நட்சத்திரம். அது அதுல 2 பாகமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரிஷபத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க, மிதுனத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ரிஷபம் அப்படி மிருகசீரிசமாக இருக்கும் பட்சத்தில் கலை, ருசி, அழகு விஷயத்துல அவங்க பெருந்தன்மையா இருக்கும். இந்த 2ஆம் பாதம் மட்டும் 3-4 பாதங்களா இருக்கும்போது புதனுடைய அறிவு, பொய் சொல்லுறது, எல்லா விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்ல உலக விஷயங்களை விரல் நுனியில வச்சுக்கிறது, இதெல்லாம் இந்த மிருகசீ நட்சத்திரத்துக்கு 3-4 பாதங்களுக்கு உண்டு. புத்திசாலி ஆனா கோலை, சண்டைக்கு போக மாட்டான் ஆனா வெற்றி அடைஞ்சிருவான். இது புதனுடைய கேரக்டர். ஆனா தான் என்ன நினைக்கிறனோ அத எண்ணம், இதயம் என்ன நினைக்கிறதோ, அந்த மனசு என்ன நினைக்குதோ அதுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு மூளையில என்ன தோணுதோ அதுக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்க. அவங்க காரியம் நடக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் கையாளுவாங்க, ஆனா அதுல வெற்றி அடைவாங்க. இந்த புதன் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா அது மனச்சாட்சியெல்லாம் கிடையாது. இதயத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யாது, அது மூளைக்கு கட்டுப்பட்டுதான் வேலை செய்யும். அவருடைய காரியங்கள் நடப்பதற்காக, சரிங்களா, இந்த சொல்லுவாங்களே இந்த பேத தண்டம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாம் கையாண்டு அது வெற்றி அடைகிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஆனா மிருகசீ நட்சத்திர செவ்வாய்க்கு மட்டும் என்ன குணம்னா கோபம், வேகம், அன்பு, பிடிவாதம் நிறைய. இந்த மிருகசீ நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே இறக்க குணமே இருக்காது. அவனுக்கு இறக்கப்பட்டாங்கன்னா அவனாட்ட இறக்கப்படுறதுக்கு ஆளே இல்லை. ஆனா கோவப்பட்ட அவனாட்ட கோவப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் செய்ய வேண்டாம். உனக்கு மட்டும் செய்ய மாட்டேன்டான்னு எவன் சொல்றானோ அடிச்சு சொல்லுங்க, அவன் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் தான் பிறந்திருக்கான். திட்டம் போட்டு யார் ஒருவன் வேலை செஞ்சு முடிக்கிறானோ புதனுடைய நட்சத்திரங்கள் தான் அவன் பிறந்திருப்பான். அது எத்தனை குழந்தையா இருந்தாலும். ஆனா அதோடைய வித்தியாசங்கள் மாறுமே தவிர குணாதிசயங்கள் மாறும். சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறவங்க யாரு கேட்டாலும் ஒண்ணு வள்ளலா இருப்பான், இல்லையன்னா அதுக்கு நேர ஆப்போசிட் கருமையா இருப்பான். இந்த சனிக்கு மட்டும் 2 குணங்கள் உண்டு, மற்ற கிரகங்களுக்கு 3 குணங்கள் உண்டு. சனிக்கு மட்டும் 2 குணம், ஒண்ணு கொடுப்பாரு இல்லைன்னா கெடுப்பாரு. இந்த 2 சென்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயமெல்லாம் அவருக்கு தெரியும். அதே போல குருவுக்கு நல்லது மட்டுமே தெரியும், நல்லது மட்டுமே செய்வார், இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டார், கெட்டதே செய்ய மாட்டாரு. ஆனா எதுவுமே கொடுக்கவே மாட்டாரு. பசிக்குதுன்னு சோறே போட மாட்டாரு, சோறு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, ஆனா சோறே போட மாட்டாரு. அப்போ கொடுக்கறதுல பெரிய ஆளு குருதான், கெடுக்கிறதுலயும் பெரிய ஆள் குருதான். இப்ப குழந்தைய கொடுத்து
கெடுக்கிறதுங்கிறது குருவுக்கு தெரியாது. குழந்தை பாக்கியத்தையே கொடுக்காம விட்டுருவாரு. கொடுத்து கெடுக்கிற புத்தி அந்த குருவுக்கு கிடையாது. அதனாலதான் ஜோதிடத்துல குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு. குரு கொடுக்காமே விட்டுருவாரு, ஆனா கொடுத்து கெடுக்க மாட்டார். மற்ற கிரகங்கள் கொடுத்து கெடுக்கும். சூரியன் அரசு கிரகம், ஆதிக்கம் பண்ணும், நல்லா இருப்பாங்க. செவ்வாய் இப்படி இருக்கும், சனி இப்படி இருக்கும், புதன் இப்படி இருக்கும். சுக்கிரன் இருக்காரு, அவர் அழகு, கலை, ருசி, இந்த விஷயத்துல நளினம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த ஜோதிட துறையிலையும் இந்த ஜோதிட ஆபீஸ்லயும் இந்த 9 கிரகங்களுடைய தன்மையோட ஜோதிடம் இங்க குடியிருந்து என்னுடைய மாணவனாகிய சரவணனை மேலும் மேலும் வளர்த்தி பெரிய அளவுல உலகம் முழுவதும் இவர் ஜோதிடத்துல சிறந்து வரணும்னு சொல்லி நான் வணங்கும் என் ஈசனையும் உமாதேவியையும் என்னுடைய பிரபஞ்ச ஆற்றலையும் இவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி இறைவனை வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம்.